கேட்டு அடி வாங்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசணுமோ பேசுடா. அப்பா அம்மா என்னடா சொன்னாங்க? ஒரு மாசம் தான் எனக்கு லீவு. அதுக்கு அடுத்த மாசமே நான் டியூட்டில ஜாயின் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும்னு எங்க அப்பா அம்மா அவசரப்படுறாங்க. நான் ஓகேன்ட்டேன். நான் பார்த்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு கல்யாணம். எப்படி? நீ பார்க்காமல நாளைக்கே நம்ம டெஃபினட்டா அவளை மீட் பண்றோம். உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் கல்யாணமே. அது ஹலோ ஹலோ மா, சிவகிரி பேசுறேன். உன்னை பார்க்க என்னோட வருங்கால மனைவியோட வந்துகிட்டு இருக்கேன். டேய், ஆள் சரியில்லை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா, ஐபிஎஸ் ஆபீசர். நேர்ல பார்த்துட்டு சொல்லு மாப்ஸ். எப்போ வர போறீங்க? சரியான இன்வெர்டாச்சரா இருக்காண்டா. டேய், அதோ வந்துட்டான் என் ஃப்ரெண்டு. நானும் அவனும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஒன்னா தான் படிச்சோம். ஹாய் சொல்லு என் ஃப்ரெண்டுக்கு. மாப் இதான் என் உட்பி. என்னாச்சுடா? உனக்கு இவ்வளவு பிடிக்கலையா? சொல்லுடா, என்னாச்சு? பிடிச்சிருக்குடா, பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு அவளை பிடிச்சிருக்கிறதாண்டா எனக்கு பிடிக்கல. என்னடா சொல்ற? சும்மா இருடா. அவ ஏன் காதலிடா. அவளை போய் நீ மனைவியாக்க பாக்குற? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. சக்தி, லூசுத்தனமா பேசாத. என்ன பேசுற நீ? என்னைக்காவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லிருக்கனா? இல்ல நீயாவது சொல்லிருக்கியா? நான்சென்ஸ். சங்கீதா, நீ சும்மாரு. என்னடா, என்ன இது? டேய் மச்சான், டேய், அவ என் உயிரிடா. என் உயிரை போய் நீ எடுத்துக்கிறேன்னு சொல்றா. டேய், என்னடா? அவ உன்னை லவ் பண்ணலன்னு சொல்றா, நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்ற. உன்கிட்ட பழகிட்டு உன்னை ஏமாத்திட்டாளா? நீ சொல்றது உண்மையா இருந்தா என் ஃப்ரெண்ட ஏமாத்தின ஒருத்திய நான் கல்யாணம் பண்ண விரும்பல. ஏய், நான் எனக்காவது உன்கிட்ட பேசிருக்கனா இல்ல எங்கயாவது சுத்திருக்கனா? ஆதாரம் இருக்கான்னு சொல்லு. நானே என் கல்யாணத்தை நிறுத்துறேன். நீ என்ன லவ் பண்றேன்னு நான் சொன்னேன். நான் தான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் ஃபங்க்ஷன்ல எவனோ ஒருத்தன் பாடிட்டு இருந்ததுக்காக நீ கை தட்டி சிரிச்ச. அத நான் பார்த்து ரசிச்சேன். அப்பவே நீ என் மனசை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைக்காத நாளே இல்ல. நல்ல நேரம் இன்னைக்கு தானே நினைச்சு உன்கிட்ட என் லவ்வ சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள என் மாப்பிள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டான். நான் தான் பார்த்தேன், நான் தான் காதலிச்சேன். அதுக்காக நீ என்னை ஏத்துக்க மாட்டியா? டே மச்சான், நீ கொஞ்சம் சொல்லுடா. நீ சொன்ன அவ கேப்பாடா. டே, நீ ஒண்ணு எனக்கு சும்மா சொல்ல வேணாம்டா. இந்த வீடு எடுத்துக்க, என் காரு பங்களா எல்லாத்தையும் எடுத்துக்கடா மச்சான். டே, அவ இல்லன்னா நான் செத்துருவேன்டா மச்சான். டேய், அவ உன்னை லவ் பண்ணல. அவ மனசுல நீ இல்லவே இல்லடா. உன் மனசுல இருந்து அவளை அடியோட எடுக்கிறது தான்டா மரியாதை. டேய், சும்மாறா மச்சான். சங்கீதா, கோபப்படாம சொல்லு. இவனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்? எதுக்காக என்ன பிடிக்கல? எதுக்காக நீ என்ன வெறுக்கிற? இவரை விட நீ எந்த விதத்துல பெரிய ஆளு? இங்க பாரு, இன்னொருத்தர் கட்டிக்க போறாருன்னு தெரிஞ்சோ இப்ப வந்து நீ காதல் கத்திரிக்கான்னு கத்திட்டு இருக்க. இதை விட வேற என்ன வேணும்? நீ ஒரு மோசமானவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. எவ்வா, என்னடா மச்சான், பயந்துட்டியாடா? டேய், சங்கீதம் என் கிளாஸ்மேட்ரா. நீ என் உயிர் நண்பன். என்கிட்டே சொல்லாம நீங்க கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்கல்ல, அதுக்காகத்தான்டா. சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன். ஏமாந்துட்டியலடா. சரி, நல்லா நினைச்சல. உண்மையிலே ரெண்டு பேரும் பக்கா லவ்வர்ஸுங்க. Wish you all the best. Okay? Thank you. Thank you.
என்னடா தாடி ஜிப்பா அப்படின்னு ஆளே கெட்டப்பா மாறிட்ட? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? என்னடா ஆச்சு உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நல்லாதான் இருக்கேன். அது சரி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? திடீர்னு வரல, பிளான் பண்ணி தான்டா வந்திருக்கேன். ஆமா, இன்னைக்கு உனக்கு வெட்டிங் டே இல்ல? கல்யாணத்துக்கு தான் வரல, ஞாபகமா கல்யாண நாளுக்காக வந்திருக்கே. சந்தோஷம்டா. ஏ மாப்பிள்ள, சாப்பிடுறியா? வந்த வேலையை முடிக்காம சாப்பாடு எதுக்கு? என்னத்த முடிக்க போற? வாழ்த்தணும்னு வந்தேன், வாழ்த்திட்டேன். அப்புறம் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும்ல. ஏய், என்ன மாப்பிள்ள சாப்பிடுற விஷயத்துக்கு போய் இவ்ளோ பில்டப் பண்ணிட்டு இருக்க? பிளான் யுவர் ஒர்க் தென் ஒர்க் யுவர் பிளான். இப்படி தாண்டா மச்சான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சாதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு விஷயத்துல மட்டும்தான் தோத்து போயிட்டேன். எனக்கு பெட்டர் ஆஃப் இருந்தவ உனக்கு பெட்டர் ஆஃப் ஆயிட்டா. என் லைஃப் பார்ட்னர் உனக்கு சொந்தமாயிட்டா. சக்தி, ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்க? பாதிக்கப்பட்ட நானே இவ்வளவு கூலா உட்கார்ந்து இருக்கப்போ பறிச்சுக்கிட்ட நீ எவ்வளவுடா டென்ஷன் ஆகுற? எங்கேயாவது தொட்டா தானடா நீ டென்ஷன் ஆகணும். நான் நெத்திய தானடா தொட்டேன், அதுக்கு ஏன்டா டென்ஷன் ஆகுறா? அப்போ அன்னைக்கு சொன்னது போய் தானே? என்ன லவ் பண்ணலன்னு நீ டிராமா பண்ணது. நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்ட, நான் வேற என்ன பண்ண முடியும்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கழுத்தை நீட்டி இருந்தா நான் தாலிய கட்டியிருப்பேன். இல்ல நீ பால்சம்போட வந்திருந்தா நான் ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சுப்பல்ல. இவ்வளவு பேசியும் நான் உன்கிட்ட பொறுமையா இருக்கேன்னா நீ என் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணம் தான். சங்கி பாருமா, நான் இவனுக்கு ஃப்ரெண்டா, எக்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுட. போலீஸ்காரன் எக்ஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன். எப்போ என் காதலி உனக்கு பொண்டாட்டி ஆயிட்டாலோ அப்பவே நீ எனக்கு எதிரி ஆயிட்ட. என்னடா அன்னைக்கு வாழ்த்திட்டு போனவன் இன்னைக்கு வம்புக்கு வந்திருக்கானு பாக்குறியா? ஒரு பக்கம் என் நண்பன், இன்னொரு பக்கம் என் காதலி. எங்க இருந்தாலும் நல்லா இருங்க வாழ்கன்னு வாழ்த்திட்டு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் தான்டா தெரியுது என் வாழ்க்கை, சந்தோஷம், என் நிம்மதி, ஏன் இந்த உலகமே என்னை விட்டு போனத அப்புறம் தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். தாடி வளர்த்து பார்த்தேன், தண்ணி அடிச்சு பார்த்தேன், பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் சுத்தி பார்த்தேன். ஏன் தரங்கட்ட பொண்ணுங்க பின்னாடி கூட சுத்தி